வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். 6600 கோடி பிட்காயின் மோசடி. சிக்கிய ஷில்பா ஷெட்டி தம்பதி. மனைவிக்கு சொத்து சேர்த்த கணவன். மொத்தத்திற்கும் செக் வைத்த ஈடி. அரண்டு போன ஹிந்தி சினிமா. ஹிந்தியில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவர் ஷில்பா ஷெட்டி. இவர் தமிழில் பிரபுதேவாவுடன் மிஸ்டர் ரோமியோ, குஷி உள்ளிட்ட படங்களில் நடித்து பிரபலமானவர். ஆனால் தமிழ் திரையுலகை காட்டிலும் ஷில்பா ஷெட்டி ஹிந்தியில் பிஸியான நடிகையாக இருந்து வந்தார். கடந்த 2009ஆம் ஆண்டு ஷில்பா ஷெட்டி ராஜ் குந்த்ரா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அதன் பிறகு இருவரும் ஒன்றாக வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு ஷில்பா ஷெட்டி கணவர் ராஜ் குந்த்ரா ஆபாச பட வழக்கில் கைது செய்யப்பட்டார். அப்போது ஹிந்தி திரைத்துறையில் இந்த விவகாரம் பேசு பொருளாக மாறிய நிலையில் மீண்டும் புது சர்ச்சையில் சிக்கியுள்ளார் ராஜ் குந்த்ரா. கடந்த 2017ஆம் ஆண்டு பிட்காயினில் முதலீடு செய்தால் மாதம் 10% வட்டி வழங்கப்படும் என்று வேரியபிள் டெக் லிமிடெட் என்னும் நிறுவனம் நாடு முழுவதும் விளம்பரம் செய்தது. இது உண்மை என நம்பி பொதுமக்கள் பலர் பணத்தை வாரி இறைத்தனர். அந்த ஒரு விளம்பரத்தின் மூலமே அந்த நிறுவனம் பொதுமக்களிடமிருந்து 6600 கோடி அளவுக்கு வசூல் வேட்டை செய்தது. ஆனால் கூறியபடி வட்டி வழங்காமல் மக்கள் முதலீடு செய்த பணம் பெரும் மோசடிக்கு உள்ளானது. இதனால் பிட்காயினில் முதலீடு செய்த ஆயிரக்கணக்கானோர் தங்களது பணத்தை இழந்து பண நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டனர். அப்போது இந்த பிட்காயின் மோசடியில் நடிகை ஷில்பா ஷெட்டி மற்றும் அவரது கணவர் ராஜ் குந்த்ரா ஆகியோருக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டது. இதையடுத்து நடந்த மிகப்பெரிய மோசடி தொடர்பாக அமலாக்க பிரிவு விசாரணை நடத்தி வந்தது. அதில் முகாந்திரம் இருந்ததை அடுத்து வேரியபிள் டெக் நிறுவனத்தை நடத்தி வந்த அமித் பரத்வாஜ், அஜய், விவேக் மற்றும் சிம்பி பரத்வாஜ் உள்ளிட்ட ஏஜென்ட்கள் மீது டெல்லி மற்றும் மும்பையில் வழக்கு தொடரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்தியதில் யுக்ரைனில் பிட்காயின் மைனிங் ஃபார்ம் அமைக்க ஷில்பா ஷெட்டி கணவர் ராஜ் குந்த்ரா 285 பிட்காயின்களை அமித் பரத்வாஜிடமிருந்து வாங்கியதாக தெரிய வந்தது. ஆனால் விசாரணையில் தெரிய வந்ததும் கூட அந்த பிட்காயின்கள் அனைத்தும் ஷில்பா ஷெட்டியின் கணவர் ராஜ் குந்த்ராவிடம் தான் இருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. அதன் மதிப்பு மட்டும் 150 கோடி ரூபாய் என்று அமலாக்கத்துறை வட்டாரத்தில் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. இதையடுத்து பிட்காயின் மோசடி வழக்கை தீவிரப்படுத்திய அமலாக்க பிரிவு அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கையில் இறங்கினர். பிட்காயின் மோசடியில் தொடர்புடையவர்களாக கருதப்படும் ராஜ் குந்த்ரா மற்றும் அவரது மனைவி ஷில்பா ஷெட்டிக்கு சொந்தமான 97 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்தது. இதில் ஷில்பா ஷெட்டி பெயரில் மும்பை ஜூஹோவில் இருக்கும் வீடு, புனேவில் ராஜ் குந்த்ரா பெயரில் இருக்கும் பங்களா மற்றும் ராஜ் குந்த்ரா பெயரில் இருக்கும் ஷேர்களும் அடங்கும் என அமலாக்கத்துறை வட்டாரங்கள் கூறுகின்றன. இந்த அதிரடி நடவடிக்கையை எடுத்த அமலாக்க பிரிவு பிட்காயின் மோசடியில் கிடைத்த பணத்தை கொண்டு ஷில்பா ஷெட்டி பெயரில் அவரது கணவர் ராஜ் குந்த்ரா வீடு வாங்கியிருந்ததை கண்டுபிடித்துள்ளது. ஆனால் வழக்கின் முக்கிய குற்றவாளிகளான அஜய் பரத்வாஜ் மற்றும் மகேந்திர பரத்வாஜ் தொடர்ந்து தலைமறைவாக இருப்பதால் அவர்களை பிடிக்கும் நடவடிக்கையில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். பிட்காயின் மோசடி வழக்கில் பிரபல நடிகை ஷில்பா ஷெட்டி மற்றும் அவரது கணவர் பெயரில் உள்ள 97 கோடி ரூபாய் சொத்துக்களை இடி பறிமுதல் செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.